விஷயங்கள் சொன்னீங்க மேம். ஆனால் வழக்கிய நிகழ்ச்சி அது நீங்கள் தான் அதோட முகம் அப்படின்னாலும் வெளியிலேருந்து பார்க்குறப்ப நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பேசுகிற பொழுது நிறைய இடங்களில் பேசியிருக்கேன்ல. கலைஞரில் தொடர்ந்து காலையில் 8 மணிக்கு நான் பேசுவேன். 1/2 மணி நேரம் எனக்கு கொடுப்பாங்க. அந்த 1/2 மணி நேரம் கேசஸ் பேசியிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு டிவிலையும் நான் பேசியிருக்கிறேன். அப்போ அது மாதிரி இது ஒன்று அப்படின்னு நினச்சி தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்த பிறகு வியூவர்ஸ் அவ்வளோ வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன். பல நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கான மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறது. ஐ மஸ்ட் தேங்க் நக்கீரன், அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள், திரு நக்கீரன் கோபால் சார், பிரபா மேடம் இருந்து எல்லாரும், நீங்கள் எல்லாருமே உழைப்பாளிகள் சார். நீங்கள் எல்லாம் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பேசிட்டு போயிடுறோம். ஆனால் அங்கேருந்து புறப்பட்டு வந்து எதெல்லாம் கேட்டு எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பெரிய ரீச் கிடைச்சது எனக்கு. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு எங்கே போகட்டும் சார், நான் எந்த இடத்துக்கு போனாலும் மேடம் நீங்கள் நக்கீரனில் பேசுகிறவங்க தானே. இப்போ சமீபத்தில் லங்காவி போயிருந்தேன், மலேசியாவுக்கு. அந்த ஸ்கை பிரிட்ஜும் ஒன்று அங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி கேபிள் கார் வர்ற இடம். அங்கே 2 பெண்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, மேடம் நீங்கள் அந்த வழக்கியனில் பேசுவீங்களா? அந்த மேடம் தானே. மேடம் எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மேடம், நல்லா பேசுகிறீங்க. அது இல்லை, முதல்ல விஷயம் ஏதாவது இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சதுன்னா பயனுள்ளதாக இருந்ததான்னு கேட்டபோது அவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செய்து தினம் பேசினா கூட நாங்கள் கேட்போம் மேடம் அப்படின்னு. அது அந்த ரீச் நக்கீரன் கொடுத்தது, எனக்காக வந்ததுன்னு நான் சொல்லலை. வாய்ப்பு கொடுத்தது நக்கீரன், இந்த ரீச் கிடைச்சதும் நக்கீரன். எனக்கு தெரிந்த அறிவை நான் கற்றது இந்த சமூகத்திடமிருந்து தான். நான் இவ்வளவும் கற்றுருக்கேன். நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், நான் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடாமல் இந்த சமூகத்திற்கு நான் திருப்பி தரணும். அதுதானே நான் செய்ய வேண்டிய சரியான கடமையாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காக நக்கீரனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் ஆங்கர்ஸாக இருந்த நம்ம தம்பி, அன்பு தம்பி ஹரி, பிருத்திவிராஜன் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நிறைய கேமராமேன்ஸ் வந்திருந்திருக்காங்க. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆக போகிறது இல்லையா? இந்த 3 ஆண்டுகள் கொஞ்சம் கூட சிரமம் பாராமல் என்னோடு பயணித்த எல்லோருக்குமே நன்றி. எடிட்டர், இந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.